வணக்கம். சிங்கிளாக இருப்பவர்களே, நமக்கு எப்போதான் அந்த காதல் வரும் அப்படிங்கிற ஏக்கம் கலந்து எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள இருக்குதா? இதோ உங்களுக்கான விடை. யார் யாருக்கெல்லாம் இந்த பலன் பொருந்தும்? நீங்க சமீப காலமா சில விசித்திரமான இல்லனா அழகான அறிகுறிகளை கவனிச்சிருக்கலாம். ஜோடியா பறக்கிற பறவைங்க உங்க கண்ணுல அடிக்கடி பட்டிருக்கலாம். பிங்க் அப்படி இல்லைன்னா ரெட் கலர் பொருட்கள் மீது அதிகமா அட்ராக்ஷன் வந்திருக்கலாம். கடிகாரத்தை பார்க்கும்போது 1111 222 555 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாம் பார்த்திருக்கலாம். காரணமே இல்லாம மனசுல ஒருவித மகிழ்ச்சியும் ஏதோ நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற உள்ளுணர்வும் உங்களுக்கு வந்திருக்கலாம். இப்படிப்பட்ட சூழல்ல இருப்பவங்களுக்கு இந்த கார்ட்ஸ் தர செய்திகள் தான் மிகச்சரியா பொருந்தும். உங்களுடைய இன்றைய மனநிலை, இப்போ நீங்க ஒரு தேடல்ல இருக்கிறீங்க. இத்தனை நாட்களாக தனிமையா இருந்தாச்சு, இனி ஒரு துணையை தேடலாமா, இல்லனா எனக்கானவர் வருவாரா அப்படிங்கிற கேள்வி ஒரு புறம் இருந்தாலும், மறுபக்கம் உங்களை நீங்களே தகுதிப்படுத்திக் கொள்ளும் முயற்சியும் உங்களிடம் தெரியுதுங்க. நீங்க காதலுக்காக ஏங்கல, ஆனா காதலை வரவேற்க தயாரா இருக்கிறீங்க. வாங்க, லெட்ஸ் see the tarot cards readings. பிரபஞ்சம் சொல்ற செய்தி இந்த ரீடிங்ல வந்துள்ள கார்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மேஜர் ஆர்கானா ரகத்தை சேர்ந்ததா இருக்குங்க. செம லக்கி தான். இது உங்க வாழ்க்கையில நடக்க போற ஒரு சாதாரண மாற்றம் இல்ல, மிக முக்கியமான திருப்பு முனை அப்படிங்கறத உணர்த்துது. ஃபர்ஸ்ட் தி ஸ்டார் கார்டு நம்பிக்கை மற்றும் புதிய தொடக்கத்தை குறிக்குது. அடுத்தது தி டவர் பழைய விஷயங்களுடைய அழிவு, அதாவது திடீர் மாற்றத்தை குறிக்குது. அடுத்தது டெம்பரன்ஸ் நிதானம் மற்றும் சமநிலையை குறிக்குது. ஹெர்மிட் பாட்டம் கார்டா வந்திருக்கு, இது ஆழ்ந்த சிந்தனை வழிகாட்டுதல குறிக்குது. ஓகேங்க, உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம், அதாவது தி டவர் மாதிரி வரப்போகுது. இது பயப்பட வேண்டிய மாற்றம் இல்லை, தேவையற்ற பழைய நினைவுகளை தகர்க்கும் மாற்றம். உங்களுடைய மனக்கதவை யாரோ தட்டும் நேரம் நெருங்கிடுச்சு. கடந்த கால கசப்புகளை நீங்கள் முழுமையா மறந்துடணும். பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு அழகான பாதை, அதாவது தி ஸ்டார் சொல்ற மாதிரி அமைச்சிட்டு இருக்காங்க. நீங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப ரொம்ப சீக்கிரமே காதல் உங்களை தேடி வரப்போகுது. உங்களை ஒரு ஹீலர் போல மாற்றக்கூடிய துணையாக அவர் இருப்பாங்க. உங்களுடைய இருவருக்கும், அதாவது உங்க ரெண்டு பேருக்கும் இடையே ஒரு தெய்வீகமான பிணைப்பு, அதாவது டெம்பரன்ஸ் கார்டுல இருக்க மாதிரி வருங்க. நீங்க ரொம்பவும் அமைதியானவராக இருந்தீங்கன்னா துடிப்பான ஒரு துணை வருவார். நீங்க இதுவரை சந்தித்த கவலைகளுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கப்படும். அடுத்த சில வாரங்கள்ல இல்லனா மாசங்கள்ல இதற்கான அறிகுறிகள் தீவிரமாகும். உங்களை சுற்றியுள்ள எண்களை கவனிங்க, அவையெல்லாம் உங்களுக்கு வழிகாட்டும். இது ஒரு சோல்மேட் இல்லனா ட்வின் ஃப்ளேம் இணைப்பாக கூட இருக்க அதிக வாய்ப்புண்டு. உங்களை நீங்களே நேசிக்க தொடங்குங்க, அதாவது செல்ஃப் லவ் பண்ணுங்க அப்படிங்கறத அடிச்சு சொல்றாங்க. நீங்க முழுமையா தயாராகும் போதுதான் அவர் தானாவே உங்களுடைய முன்னாடி தோன்றுவாங்க. இடைப்பட்ட காலத்துல உங்களை மேம்படுத்திக் கொள்வதுல கவனம் செலுத்துங்க. புரியுதுங்களா? தேவையில்லாத கவலைகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு புன்னகையோட இருங்க. உங்களுடைய பேச்சிலையும் செயல்லையும் பாத்தீங்கன்னா நிதானம், அதாவது டெம்பரன்ஸ் கார்டுல பாக்குற மாதிரி அதை கடைபிடிங்க. ஓகே, தனிமை தி ஹெர்மிட் அப்படிங்கிறது ஒரு தவக்காலம் போன்றது. இந்த தனிமையில நீங்க கற்ற பாடங்கள்லாம் ஃபியூச்சர்ல உங்களுக்கு உதவ போகுது. உங்களை விட வயதில் மூத்தவர் இல்லனா ஒரு மெச்சூர்டான பர்சன் உங்களுடைய வாழ்க்கையில வரலாம். அவர் வந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையின் தரம் உயருங்க. உங்களுடைய உறவு மத்தவங்களுக்கு ஒரு முன் மாதிரியா அமைய போகுது. எதையும் கட்டாயப்படுத்த வேண்டாம், எல்லாம் அதன் போக்கிலேயே நடக்கட்டும். அதாவது உங்களுடைய உள்ளுணர்வு, அதாவது இன்ட்யூஷன் சொல்றத கேளுங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு தரப்போற அந்த பரிசு மிகவும் மதிப்பு மிக்கது. உடைந்த இதயங்கள் மீண்டும் ஒட்ட வைக்கப்படும் காலம் இது. புது மனிதர்களிடம் பேசும்போது திறந்த மனதோடு இருங்க. நட்சத்திரங்கள் உங்களுக்கு சாதகமாகவே தான் நகருதுங்க. உங்களுடைய காதல் கதை ஒரு அழகான காவியமாக மாறப்போகுது. ஓகேங்க, இப்போ எனர்ஜி கிளைம் பண்ணணும் இல்லைங்களா? இது ஒரு பொதுவான ரீடிங் அப்படிங்கிறதுனால இங்க சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள்லாம் உங்களுடைய சிச்சுவேஷனுக்கு ஒரு 70%ல இருந்து ஒரு 100% வரைக்கும் பொருந்தலாம். உங்களுக்கு இன்னும் துல்லியமான பலன்கள் இல்லனா தனிப்பட்ட சிக்கல்களுக்கு தீர்வு வேண்டும் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட ரீடிங், அந்த பர்சனல் ரீடிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப பெட்டரா இருக்கும். இந்த பாசிட்டிவ் எனர்ஜிய உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கிளைம் பண்றதுக்கு கமெண்ட் செஷன்ல ஐ எம் ரெடி ஃபார் மை சோல்மேட் இல்லனா ஐ கிளைம் திஸ் எனர்ஜி அப்படின்னு பதிவிடுங்க. இன்றைக்கான அஃபர்மேஷன் என்னன்னா, என் கூடவே சொல்லுங்க. நான் காதலை பெறவும் பகிரவும் தகுதியானவன்
தகுதியானவள். பிரபஞ்சம் எனக்கான சரியான துணையை தேடித்தரும் என்பதில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளது. ஓகேங்களா? உனக்காக படைக்கப்பட்டவை ஒருபோதும் உன்னை தவறவிடாது. உன்னை தேடி வரும் பாதையில் அது எப்போதோ பயணத்தை தொடங்கிவிட்டது. வாழ்த்துக்கள். உங்களுடைய காதல் பயணம் இனிதாக அமையட்டும். உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தலைப்புல ரீடிங் வேணும்னா அதையும் சஜஸ்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.